அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணம் ஈர்ப்பு விதிகள் என்ற ஒரு விஷயத்தை நான் பேச ஆரம்பித்தவுடன் என்னை நான் செல்லும் வழியிலே பார்த்த ஒரு நபர், சார் உங்களுடைய வீடியோவை நான் எப்போதும் ரெகுலராக பார்ப்பேன், நீங்கள் ஏதாவது மணி ஒர்க் ஷாப்பு இல்லை பணத்தை ஈர்ப்பதற்கான விதிமுறைகள் வழிமுறைகள் சொல்லி கிளாஸ் எடுத்திங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எனக்கு என் முன்னாடி சொன்னார். அதை வலியுறுத்தி சொல்லிட்டு போனார். நண்பர்களே, இது ஏதோ வகுப்புக்கு சென்று நம்ம பள்ளி படிப்பு, இன்ஜினியரிங், டாக்டர் படிப்பு போல் படித்து பணத்தை வரவழைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ கவர்மெண்ட்டில் எல்லா கிளாஸஸ்லையுமே இது கம்பல்சரி பாடமாக வச்சுட்டு போயிடலாம். இது பாடம் படித்து வருவதல்ல. நாம் ஒரு விஷயத்தை உள்வாங்கி நம்முடைய உடல்நிலையிலே உடலுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதன் மூலமாகத்தான் இந்த பணத்தை நாம் பெரிய அளவில் ஈர்க்க முடியும் என்கின்ற உண்மையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாறினால் ஒழிய பணம் உங்களிடம் வருவது வராது என்பது பணத்தை பொறுத்த விஷயம் அல்ல. நீங்கள் மாறினால் மட்டுமே அது சாத்தியமாகும். அந்த வகையிலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் பணம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் பணத்தை நினைத்த மாத்திரத்திலே ஈர்க்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால், நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் போதுமானது. உங்களை சுற்றி இருக்கும் நபர்களுக்குள் எல்லாருமே பாசிட்டிவாக மாறிடணும். நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்களோடு தான் நாம் பழக வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அப்போது வீட்டிலேருந்து இதை ஆரம்பிக்கலாமா? என்ன நேர்மறை எண்ணங்கள் வீட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? வெரி சிம்பிள். வீட்டில் மளிகை பொருட்கள் வாங்கிக்கின்றோம். மாதம் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வைப்போம். தீர்ந்த பிறகு நம்ம மனைவியோ நம்ம அம்மாவோ அப்பாவோ வீட்டில் யார் வாங்கிட்டு வருவாங்களோ மளிகை நார்மலாக அவர் வாங்கி மறுபடியும் எதெல்லாம் குறைந்திருக்கின்றதோ அதெல்லாம் நிரப்புவார்கள். இந்த இடத்துல ஒரு சூட்சுமத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் மளிகை சாமான்கள் குறையவே கூடாது. எப்பொழுதும் மளிகை சாமான்கள் வீட்டில் நிரம்பி இருக்க வேண்டும். பாத்திரத்தில் 1 கிலோ சீனி வாங்கணுமா, 1 கிலோ சுகர் வாங்கணுமா, அது 3/4 கிலோ ஆன உடனே அது 250 கிராம் எடுத்து ரொப்பிடணும். இல்லாவிட்டால் 1 கிலோ பாத்திரத்துக்கு இன்னொரு 1 கிலோ எக்ஸ்ட்ரா பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மளிகை சாமானுடைய அளவு குறையக்கூடாது. அதனுடைய பாத்திரத்தின் அளவை விட இருக்கின்ற அளவிலிருந்து இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி. அப்போது எல்லாமே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உடனடியாக பரிசோதித்து பாருங்கள். பிரம்மாண்டமான ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் உள்ள ஒரு மனிதராக நீங்கள் உங்களை அறியாமலே மாறி இருப்பீர்கள். நீங்கள் இதற்கு இல்லாத பட்சத்தில் உங்கள் மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடுவார்கள். அவர்கள் இல்லாத பட்சத்தில், பாசிட்டிவாக இல்லாத பட்சத்தில். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். இதுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை. பரிகாரங்கள், மோதிரங்கள், தகடுகள், தாயத்துக்கெல்லாம் வேண்டாம். எந்த கிளாஸுக்கும் போக வேண்டாம். உட்கார்ந்த இடத்திலே நீங்கள் பணத்தை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவானாக மாற வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த எளிய வழிமுறையை கடைபிடித்து பாருங்கள். பிரம்மாண்டமான வெற்றிகளும் பிரம்மாண்டம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அடைவதற்கு இது மிகப்பெரிய அளவிலே இது உங்களுக்கு துணை நிற்கும். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பெரு வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.